புதுமை உழவன் சேனல் வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆட்டோஃபார்ம்ங்கிற விவசாய கருவிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் சார்பாக நான் பேச வந்திருக்கேன். இப்போது நான் பேச வந்திருக்கிறது எதை பற்றினா டெராட்டர்ன் ப்ரோ அப்படிங்கக்கூடிய களை அகற்றக்கூடிய இயந்திரத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். இந்த இயந்திரத்தினுடைய சிறப்பம்சங்கள், அதனுடைய பயன்பாடுகள், இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா விவரிச்சுட்டு வரேன். முதல்ல எங்கள் கம்பெனியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் கம்பெனியினுடைய தலையாய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை எளிமையாக்கணும், அவ்வளோதான். ஒரே வரியில் சொல்லணுங்கிறது ரொம்ப சுருக்கமாக அவ்வளோதான். எந்த வகையிலேனாலும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லது என்ன ஒரு கருவியோ உபகரணமோ கொடுத்தாலும் அது விவசாயத்தை எளிமையாக்கணும், அது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்கோம். ஆட்டோ ஃபார்ம் அப்படிங்கிறது ஆட்டோ பிரிண்ட் அப்படிங்கக்கூடிய பிரிண்டிங் துறையில் ரொம்ப 27 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் ஒரு சப்சிடரி தான் இந்த ஆட்டோ ஃபார்ம்ங்கிற கம்பெனி. இதில் ஒரு 6-6.5 வருஷமாக விவசாய பெருமக்களுக்கு தேவையான கருவிகளை கொடுத்துட்ருக்கோம். கடந்த 5 வருஷமாக டெராட்டர்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை கொடுத்துருந்தோம். இப்போது அதை இன்னும் மேம்படுத்தி டெராட்டர்ன் ப்ரோ அப்படின்னு கொடுக்க வந்திருக்கோம். இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இதனுடைய ஹோண்டா GX 200 என்ஜின். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற என்ஜின். சுத்தமாக வைப்ரேஷனுங்கிறது இருக்காது. வைப்ரேஷன் எனக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொதுவான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, இந்த சென்டர் ரோட்டரியில் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது முழுக்க முழுக்க தவறான கண்ணோட்டம். வைப்ரேஷனுங்கிறது எதனால் வரும்னா 4 காரணங்கள்னால வரும். ஒன்று, உங்களுடைய பூமியினுடைய ஈரப்பதம் சரியாக இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, என்ஜின் வைப்ரேஷன் வர்றது தான் உங்களுக்கு அதிகம் கையில் ஃபீல் ஆகும். மூணாவது, பெல்ட் டிரைவ் சிஸ்டமாக இருந்தால், அதாவது என்ஜினுக்கும் கியர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு பெல்ட் மூலிமா கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதனாலையும் வைப்ரேஷன் வரும். அதுக்கு அடுத்தது 4வது, நேச்சுரலாக கியர் பாக்ஸில் வரக்கூடிய வைப்ரேஷன். இந்த 4யுமே நம்மளுடைய பிரத்யேகமான மிஷினில் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஒன்று, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோண்டா என்ஜின். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஸ்மூத்தான என்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டானுடைய என்ஜின் தான். ரெண்டாவது, இது பெல்ட் டிரைவ் சிஸ்டம் இல்லாமல் டைரக்ட் கியர் பாக்ஸ் டிரைவில் வர்றதுனால அந்த வைப்ரேஷனும் ரொம்ப கம்மியாகுது. ரெண்டாவது, பவர் லாஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். மூணாவது, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்கும் பொழுது, உங்கள் மிஷினை கொண்டு உங்கள் இடத்துல நீங்கள் டெலிவர் பண்ணும் பொழுது உங்கள் காட்டினுடைய மண் பதம் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் எந்த வகையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும், மிஷினை எப்படி இயக்கணும், இதை எல்லாமே சொல்லிக் கொடுக்கறது மூலிமா காட்டினுடைய உங்கள் பூமியினுடைய ஈரப்பதத்தை சரியாக வைக்கிறது மூலிமா அந்த வைப்ரேஷனையும் நாங்கள் எலிமினேட் பண்ணி கொடுத்துறோம். ரெண்டாவது, இந்த கியர் பாக்ஸினுடைய பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதில் வரக்கூடிய வைப்ரேஷனுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது. ரெண்டாவது, இதனுடைய செலவினங்கள் எப்படிங்கிறது கேட்கலாம் நீங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த களவெற்ற இதுகளில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சராசரியாக ஒரு 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 பொம்பளையால் களவெட்டக்கூடிய நீங்கள் கூலி என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஒரு ஏக்கரா களவெட்டுறதுக்கு என்ன குறைச்சி போட்டிங்கனாலும் 15 ஆள்னு வச்சுக்குவோம் மினிமமாக. ஸோ என்ன குறைச்சாலும் 5000 ரூபா செலவு இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் களை வெட்டி முடிக்க முடியாது. இந்த 5000 ரூபா செலவினம் கொடுக்கறது இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு போகணும், அவங்களுடைய போக்குவரத்து செலவு இருக்குது, அவங்களுக்கு டீ கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவங்க வேலை செய்கிறாங்களாங்கிறத பார்க்கணும், இதை எல்லாமே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணக்கூடிய வகையாக நீங்கள் இன்றைக்கி ஒரு மிஷினரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷினரிக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் எடுத்து இயக்கி முடிச்சுட்டு கொண்டு போய் நிறுத்துறீங்க, அவ்வளோதான். மூலதனமாக இது உங்களுக்கு இருக்கும் பொழுது இதனுடைய காசை எவ்வளோ சீக்கிரம் மிச்சப்படுத்தி கொடுக்குங்கிறத எல்லோரும் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். சிம்பிள் உதாரணம், ஒரு மெஷின் 1 மணி நேரம் இயங்கும் அப்படின்னா இதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவை. அது இல்லாமல் சின்ன சின்ன மெஷினோட தேய்மான செலவுகள் அப்படி இப்படின்னு போடும்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 40 ரூபா வீதம். கணக்குக்கு ஈஸியாக புரியணும்னு 50 ரூபாய்னு வச்சுக்குவோம். பெட்ரோலுக்கு தற்போதைய விலை நிலவரப்படி ஒரு 100 ரூபா, தேய்மான செலவு ஒரு 50 ரூபா. 1 மணி நேரத்தினுடைய களவெற்ற கூலிங்கிறது வெறுமனே 150 ரூபா. ஸோ ஒரு ஏக்கரா களவெட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் எடுக்கலாம். புதுசில் நல்லா பழகினவங்கனால ஒரு 3 மணி நேரத்தில் வெட்ட முடியும். நீங்கள் 4 மணி நேரமே வச்சுக்கோங்க. 150 × 4 அதிகபட்சமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய தொகைங்கிறது வெறுமனே 600 ரூபா. நீங்கள் இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்து ஒரு ஏக்கரா களை வெட்டுறது எங்கே இருக்குது, 600 ரூபா கொடுத்து ஒரு ஏக்கரா களை வெட்டுறதுங்கிறது எவ்வளோ இருக்குது. ஸோ சராசரியாக தற்போதைய நிலவரப்படி ஒரு ஏக்கராவை இந்த மிஷினை வச்சு களை வெட்டுறீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா சொச்சமான லாபம். இதுதான் நீங்கள் முக்கியமாக கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு மிஷின் வாங்கினாலும் உங்கள் காடை ஒரு 20 தடவை களை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மிஷின் காசு திருப்பி வந்தாச்சு. அண்ட் இது நாங்கள் ஒரு இயந்திரங்கள் தயாரிப்பு துறையில் ஏற்கனவே முன்னனுபவம் இருக்குது. ஆட்டோ பிரிண்ட்டுங்கிற கம்பெனி 27 வருஷமாக மிஷினரி தயாரிக்கிறோம். அண்ட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷினரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டிட்டு நிறுத்தக்கூடிய மிஷின் கிடையாது. 24 மணி நேரம் கண்டினியூஸாக இயங்கக்கூடிய மிஷின். அதனுடைய அனுபவத்தை வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீடித்து உழைக்கும். ஸோ அப்படிங்கும் பொழுது மிஷின் காசு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த மிஷின் ரொம்ப யூஸ் பண்ணும்.
இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொடுத்த நிறைய கஸ்டமர் தங்களோட சுய பயன்பாடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு விவசாயிகளுக்கு வந்து யாரெல்லாம் மெஷின் வாங்க முடியலன்னு இருக்காங்களோ அவங்க தோட்டத்தில் எல்லாம் வாடகைக்கு ஓட்டி கொடுக்குறதா எங்களுக்கு தற்போதைய நிலவரப்படி சராசரியாக ஒரு 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் கூலிக்கு வந்து அவங்க வாடகைக்கு ஓட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலியம் அந்த மெஷினுடைய காசுங்கிறது அவங்களுக்கு சீக்கிரம் திரும்ப கிடைக்கிது. ரெண்டாவது, விவசாயம் இன்றைக்கி பெருகிட்டு வருதுங்கிறது ஒரு பெருமையான விஷயமா நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ மெஷின் வாங்கியாச்சு, மெஷின் வாங்கி அதனுடைய காசை மிச்சப்படுத்துறதை பற்றி பார்த்தாச்சு. இதெல்லாம் சரி வச்சுருக்கேனே சார், நாளைக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஸோ அதுக்கான பதிலாக நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 வகையான சர்வீஸ் கொடுக்குறோம். ஒன்று, வீடியோ கால் அசிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக டக்குன்னு இமீடியட்டாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் நம்பர் கொடுத்துருவாங்க. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெஷினை இதே மாதிரி உங்களோட நீங்கள் என்ன மாடல் வச்சுருக்கீங்களோ அதே மெஷினை பக்கத்தில் வச்சு எப்படி கழட்டணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருவாரு. அதன் மூலம் உங்களுடைய சின்ன சின்ன சர்வீஸுகளை நீங்களே பார்த்துக்கலாம். பேசிக் சைக்கிள் மெக்கானிக் பார்க்கக்கூடிய வேலையை தான் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது சார், நீங்களே நேரில் வந்து அட்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் 3 நாள் வரைக்கும் அவகாசம் கேட்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் இடத்துல ஃபீல்டு சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இதுக்காக தற்போதைய கால பிரகாரம் ஒரு மைனர் ஃபீயாக வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். மெஷினுக்கு வந்து இப்போ நீங்கள் நம்பகத்தன்மைன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் 6 months என்டையர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தரோம். மெஷினில் ஏதாவது ப்ராடக்ட் டிஃபெக்ட் இருக்கா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கா, நீங்கள் எந்த கேள்வியும் கிடையாது. 6 மாதத்தில் உங்கள் மெஷினை கொடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அல்லது எந்த பார்ட் ஃபெயிலாக இருக்கோ அந்த பார்ட்டை 100% ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது எர்த் கட்டிங் எக்யூப்மெண்ட்டுங்கிறதுனால 6 மாத காலம் தான் இதனுடைய ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் நாங்கள் கொடுத்த சீரியல் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் இப்போ 2021 ஆச்சு, 6.5 வருஷமாக இன்னும் ஃபங்க்ஷனலாக ஓடிட்டுருக்கு. ஒரு 1000 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க தற்போதைய நிலவரப்படி. ஸோ அவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு மிஷின் வாங்கினது இல்லாமல் 2 மிஷின் வாங்கினது இல்லாமல் 4-5 மிஷின் ஒரே கஸ்டமர் வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த நம்பகத்தன்மைக்கு இதை தவிர வேறு பெரிய சான்று இருக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியாக எங்கள் சார்பில் இதை எல்லாமே நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு மேலே என்னென்னா உங்களுடைய பிரத்யேகமான சந்தேகங்கள் கேள்விகள் எது இருக்குதுனாலும் தாராளமாக கூப்பிடுங்க. உங்கள் காட்டுக்கு இது சூட் ஆகுமா, உங்கள் மண்ணுக்கு சூட் ஆகுமா. இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் தேவையானது 2 விஷயம். ஒன்று, இந்த நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய விவசாயங்கிறது வரிசையாக நடவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அதாவது காய்கறியாவோ இல்லை மரங்களாவோ பழங்களாவோ ஏதாவது இருக்கலாம், பட் வரிசையாக நேர்கோட்டில் நடவு பண்ணியிருக்கணும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிர் வரிசைக்கும் குறைஞ்சபட்சம் 2.5 அடி கேப் இருந்தால் போதுமானது. இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த காடு அந்த காடுன்னு இல்லை, எல்லா வகையான காடுகளுக்கும் யூஸ் பண்ணலாம். புழுதி உழவுக்கு சூட் ஆகும், சேத்து உழவுக்கு பயன்படாது. ஸோ அதனால் அதை தெளிவாக எடுத்துக்கோங்க. மெஷினுக்கு நிறைய உபகரணங்கள் கொடுக்குறோம். வாய்க்கால் பிடிக்கக்கூடிய பார்கலப்பை கொடுக்குறோம், கேஜ் வீல்ஸ் கொடுக்குறோம், ரிட்ஜர் கொடுக்குறோம், இப்போ புதுசாக ட்ராலி கொடுக்குறோம் 1/2 டன் கெப்பாசிட்டியில். அது எல்லாத்துக்கும் மேலே மருந்தடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர் கொடுக்குறோம். ஸோ இதையெல்லாம் மல்டிபர்பஸாக இந்த ஒரு மிஷினே நாங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் விவசாய தேவைகளுக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குமோ எல்லா வேலையும் இந்த ஒரு மிஷினை வச்சு இதனுடைய அட்டாச்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் முடிச்சிட முடியுங்கிறதுல எந்த வகையான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போது மெயின்டெனன்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாய்ன்னு நான் சொன்னேன். அதை எதன் அடிப்படையில் சொன்னேங்கிறது வந்து பல பேர்த்துக்கு சந்தேகமாக வரலாம். ஸோ இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 வீலர் மாதிரியே தான். பேசிக் ஆயில் சர்வீஸுங்கிறதே போதுமான விஷயம். என்ஜினில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2040 என்ஜின் ஆயில் 650 மில்லி. கியர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து 90 கிரேட் கியர் ஆயில் 1 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை 2யுமே வந்து 80 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்ற சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மெஷினோட பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா சராசரியாக காடு டு காடு இது வேறுபடும். ஆனால் சராசரியாக பார்த்தீங்கன்னா 100 மணி நேரம் லைஃப் கிடைக்கும். 20 மணி நேரம் முன்பின்னா இருக்கலாம் உங்கள் காட்டினுடைய பதத்தை பொறுத்தது அது. அண்ட் அதனுடைய பிளேட்ஸும் அண்டு இதனுடைய என்ஜின் ஆயில் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக்கை 100 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம், நல்ல ஃபியூல் எக்கானமி கிடைக்கணுங்கிறக்காக. இந்த 4 பொருட்களையும் நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொன்னால் தோராயமாக உங்களுக்கு 3800 ரூபா செலவு வரும் இன்றைக்கி 2021 நிலவரப்படி. ஸோ அப்போது அதை 100 மணி நேரத்தால் வகுத்துக்கோங்க. சராசரியாக 38 ரூபாயிலிருந்து 40 ரூபா 1 மணி நேரத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜஸ். மற்றபடி இந்த மெஷினில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு நட்டு இருக்குது. கழட்டி விட்டிங்கன்னா மொத்தம் ஆயில் ட்ரெயின் ஆகிடும். புது ஆயில் ஃபில் பண்ணுறது மேலே ஃபில் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி கியர் பாக்ஸுக்கும் ட்ரெயின் நட் ஒன்று இருக்குது. ட்ரெயின் நட்டை கழட்டி விட்றீங்கன்னா மொத்த கியர் ஆயில் ட்ரெயின் ஆயிரும். புது ஆயிலை வந்து மேலே ஃபனல் வழியாக ஃபில் பண்ணிப்பீங்க. இன்னொரு 2 முக்கியமான விஷயம், மிஷின் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும், நம்ம மிஷின் இல்லை இது வேறு சில மிஷின் வச்சுருக்கிற கஸ்டமராக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். மெஷினினுடைய ஏர் ஃபில்டர் ஆயில் லெவலை செக் பண்ணாமல் என்றைக்குமே மிஷினை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது எவ்வளவு சுருங்கின நாளாக இருந்தாலும் சரி,
கம்பல்சரி டெய்லி நீங்கள் மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் டெய்லி இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்களுடைய மெஷினுடைய ஆயில் காலத்தை கன்சிடரபிளாக முன்னோக்கி கொடுக்கும். இது வந்து ஏர் ஃபில்டரை வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, சாதாரண பெட்ரோலில் அலசி தூக்கி போட்டிங்கன்னா போதும். கியர் பாக்ஸ் ஆயில் அந்த மாதிரி என்ஜின் ஆயில் வந்து அதனுடைய ஆப்டிமம் லெவலில் இருக்காங்கிறத கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிட்டீங்கனாலே என்ஜினில் வேறு கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரோப் ஸ்டார்டர் வந்து அருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறோம், மெஷின் வாங்கும் பொழுதே சில அடிப்படையான ஸ்பேர்ஸையும் வந்து உங்களுக்கு மெஷினோட ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு உங்களுடைய வேலைங்கிறது என்றைக்கு நின்று போகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து தரோம். அடுத்தபடியாக அட்டாச்மெண்ட்ஸை பற்றி பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம மெஷினில் இருக்கக்கூடிய எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் டைம் டெஸ்ட் அடிக்கும். அதாவது என்னென்னா, நீண்ட காலமாக உபயோகத்தில் இருந்து இது ஒர்க் ஆகும்னு உறுதியாக இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ். சும்மா வந்து நான் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் பேர் வழின்னு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக வேலை செய்யக்கூடிய உபகரணங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஜர் கொடுக்குறோம். அதாவது இந்த ரிஜர் வந்து வாய்க்கால் பிடிக்கிறதுக்கும், மரத்தை சுற்றி பார் எடுக்கிறதுக்கு, வட்டப்பாத்திகள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ரிஜர் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில் ரப்பர் டயர்ஸ் கொடுக்குறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த மிஷின் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான ரப்பர் டயர்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு மேலே ட்ராலி கொடுக்குறோம். ட்ராலியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மெஷினுடைய அதிகபட்ச பேலோட 450 கிலோ வந்து நீங்கள் பேலோடு கொடுக்கலாம். அந்த ட்ராலிக்கு வந்து ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்குறதில்ல. அதனால் பப்ளிக் ரோட்ஸுகளில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபார்முடைய இன்டர்னல் பர்பஸ்க்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ட்ராலி நாங்கள் வந்து கஸ்டம் ஆர்டராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உங்களுடைய தேவைக்கேற்ப ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 25,000 ரூபா மதிப்பிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் நாங்கள் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோலேருந்து 450 கிலோ சுமக்கக்கூடிய அளவுக்கு ட்ராலியினுடைய கெப்பாசிட்டி இருக்கும். இதுக்கு அடுத்தது ஹெச்டிபி ஸ்ப்ரேயர்ஸ் கொடுக்குறோம். ஹெச்டிபி ஸ்ப்ரேயர்ஸினுடைய பயன்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்களுக்கு வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு அல்லது மற்ற தோட்டங்களுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 22 லிட்டர் பர் மினிட்லேருந்து 30 லிட்டர் பர் மினிட் வரைக்கும் நாங்கள் ரேட்டிங்ஸில் மெஷின் கொடுத்துட்ருக்கோம். மெஷினோடவே பார்த்தீங்கன்னா 30 மீட்டருக்கு டெலிவரி ஹோஸ் வந்துடும். சக்ஷன் ஹோஸ் வந்து 10 மீட்டருக்கு வந்துடும். ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடியின் கணக்கு போடுவோம். அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸாக போட்டிங்கன்னா 100 அடி ரேடியஸில் தாராளமாக மெஷினை வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்திட்டு எல்லா பக்கம் வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கறத விட அந்த அட்டாச்மெண்ட்ஸை கழட்டி மாட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்கிறத வந்து நான் இன்னும் சொல்லிடுறேன். எந்த ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்திங்கனாலும் சராசரியாக 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கழட்டி மாட்டிட முடியும். ட்ராலி, ஸ்ப்ரேயர் எல்லாம் உட்பட ரொம்ப சுலபமாக வடிவமைச்சிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு ஸ்பேனரை கொண்டு போய் கழட்டி மாட்டி எல்லாம் பண்ணி வேலை செய்கிறதுக்குள்ளே நேரம் போயிடும். அதுக்காக இதை கழட்டி மாட்டுறனுடைய மெக்கானிசம் வந்து ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்த விட இதுக்கு மேலே ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா பண்ண வேண்டியிருக்கும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ண வேண்டியிருக்கும்னு கேட்டிங்கன்னா, களை வெட்டுற எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப நாள் வருஷம் பூரா நீங்கள் ஓட்டக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒன்று காலம் வாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா 80 மணி நேரத்துக்கு ஒருக்கா மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். இதுதான் இந்த மெஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள். இது இருந்தாலே இந்த மெஷினை வந்து கடைசி காலம் வரைக்கும் தாராளமாக ஃபங்க்ஷனலாக ஓட்டிகிட்டு போக முடியும். என்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கேப் மூலிமா ஃபில் பண்ணுவீங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளாக கையிலே ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆயில் ஊற்றுறது இது வழியே ஊற்றுவீங்க. 20-40 என்ஜின் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் இதை ட்ரெயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நட் மூலிமா ட்ரெயின் பண்ணுவீங்க. இதை கழட்டிட்டிங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். இது போதுமானதாக இருக்கும். பாக்ஸினுடைய ட்ரெயின் போல்ட் பார்த்திங்கன்னா இதுதான். என்டையர் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஆயிலை இதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துரும். ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு ஃபில் பண்ணணுன்னு சொன்னிங்கனாக்கா அப்படியே இதுலேயே மேலே வந்திங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிப்ஸ்டிக் இருக்கும். ஆயில் லெவல் செக் பண்ணுறது நீங்கள் இந்த டிப்ஸ்டிக்லேயே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர். நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து சுத்தமாக என்ஜினில் வந்து மைலேஜ் கிடைக்கல, ஃபியூல் வந்து அதிகமாக குடிக்குது, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அது வரதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிள் டர்ன் நாப் தான், பட்டர்ஃப்ளை நாப் தான் கொடுத்துருக்கோம். இதை இந்த லிவரை கழட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை வாரம் ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சேஃப்டி கிளச் சிஸ்டம்னு சொல்லுவோம். எதுக்காகனா இது வந்து கண்டினியூஸாக ஓட்டும் பொழுது பிடிச்சிட்டே ஓட்டுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த கிளச்சை இந்த மெத்தடில் மாற்றிருக்கோம். அதாவது 2 வீலர் மாதிரியே கிளச்சை பிடிச்சிட்டு கியரை மாற்றிட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வண்டி போயிட்டு இருக்கும்போது ஏமாந்து கால் தடையிடுச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலைனால வண்டி உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறனால இது வந்து சேஃப்டி லிவர். நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த சேஃப்டி லிவர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ரிலீஸ் ஆன உடனே என்ஜின் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸுக்கு தனி லிவர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கியர் எல்லாமே ரிவர்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு வண்டியை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரணுன்னா இந்த எக்ஸ்ட்ரா லிவரையும் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் வண்டி ரிவர்ஸில் வரும். இது எதுக்காக இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருக்கோன்னா, நீங்கள் 2 கையால் ஸ்டேபிளாக மெஷினை பிடிச்சதுக்கப்புறம் தான் வண்டி பின்னோக்கி வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்.
நிறைய பேர் கேட்குறது வந்து நம்ம மெஷினில் வந்து செல்ஃப் ஸ்டார்டர் இருக்கா அப்படின்ட்டு. கிடையாது. நம்ம மெஷினில் வெறுமனே ரீகாயில் ஸ்டார்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கடினம் இல்லை, எவ்வளோ ஈஸிங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு மெஷினை பற்றி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், சர்வீஸை பற்றி தெரிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே. நான் இப்போ மெஷினை வாங்கணுன்னா என்ன பண்ணணும் சார் நீங்கள் கேட்கலாம். இப்போ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மெஷினை வந்து இப்போ நாங்கள் ரீஜினல் டீலர்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே டீலர்ஸ் நாங்கள் நிறைய அப்பாயிண்ட் பண்ண கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான பொருளை கொடுக்கும் பொழுது அந்த பொருளினுடைய விலைங்கிறது அதுக்கு உண்டான அளவு இருக்கும். ஸோ அப்போ என்ன, நான் டீலர் நெட்வொர்க் கொண்டு வரும் பொழுது அதுலேயும் ஒரு மார்க்கப் உங்களுக்கு இன்னும் ஆட் ஆகுது. அது சில பேருக்கு அது சுமையாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா, அந்த பெனிஃபிட்டை ஃபார்மர் எடுத்துகிட்டு போயிடட்டுங்கிறனால தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டைரக்ட் சேல் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மெஷின் தேவை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் மற்றும் ஃபோன் நம்பர் நீங்கள் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றி மேற்கொண்டு எந்த தகவல் எக்ஸ்ட்ரா எப்போ வேணும்னாலும் கீழே இருக்கக்கூடிய சேல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சேல்ஸ் பர்சன் உங்களோட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தெளிவு பண்ணி கொடுப்பார் தாராளமாக. மெஷினை பார்க்கணுன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் மெஷினை பார்க்காமே எப்படி சார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே அதே தான் கீழே இருக்கக்கூடிய சேல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யாராவது எங்கே நம்ம மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கிடைக்கும். நீங்கள் போய் நேரடியாக உங்கள் மிஷினை வாங்கினா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக விவசாயிகிட்ட கேட்டு நீங்கள் இன்னும் விவரம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு விவசாயிகிட்ட இன்னொருத்தர் சக மனுஷர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னா, ஒரு கம்பெனியாக நான் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிங்கிறத அந்த விவசாயி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தாராளமாக வாங்க, வந்து டெமோ பாருங்கள், மிஷின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அண்ட் உங்களுடைய நேரத்துக்காக இந்த வீடியோக்கு ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சேனல் விவசாய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சேனலுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.